ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வினோத் ஃப்ரம் சென்னை. வெல்கம் டு மை தமிழ் புக் சம்மரி. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்கு. ரொம்ப காலகட்டங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக். பட் ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட லைஃப்பை எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி ஹைலி ரிலவெண்ட்டான புக். இந்த புக்கு சஜஸ்டட் பை மெனி கிரேட் பீப்புள்னு சொல்லலாம். மெனி பீப்புள் ரியலி லவ் திஸ் புக்குன்னு சொல்லலாம். இல்லை இந்த புக் நிறைய பேரோட வாழ்க்கையோட ஃபிலாசபியே மாற்றி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, சஸ்பென்ஸ் இல்லாமல் என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன்ஸ் பை மார்க்கஸ் அரூலியஸ். கம்ப்ளீட்லி இது ஸ்டாய்க் ஃபிலாசபி உண்டான ஒரு புக்கு தாங்க. பட் இவர் தான் ஸ்டாய்க் ஃபவுண்டர் அப்படின்லாம் கேட்டிங்க அப்படின்னா இவர் கிடையாது. ஒன் ஆஃப் த கீ பர்சன்ஸ் ஹூ ஃபாலோட் ஸ்டாய்க் ஃபிலாசபிஸ். அதுக்கப்புறம் ஸ்டாய்சிசம் அப்படின்றது உலகத்துக்கு கிட்டத்தட்ட இவரோட புக்கு மூலயமா அதிகமாக தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்டாய்சிசமோட ஃபவுண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீனோன்றவர் தான் ஃபவுண்டர். பட் மார்க்கஸ் அரூலியஸ், சரி புக்குக்குள்ளே போய் நம்மளோட அதாவது என்னென்ன பிரின்சிபல்ஸ்லாம் இவர் சொல்கிறாரு அப்படின்றதுக்கு முன்னாடி மார்க்கஸ் அரூலியஸ்னால் யார் என்ன அப்படின்றது பார்ப்போம். சரி, Marcus Aurelius was a Roman emperor during the period of imperial cult 161 to 180 AD. அந்த டைமில் தான் இவர் வாழ்ந்திருக்காரு. He was one of the most powerful Roman emperors of the time. சரி, இன்றைக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமான ஒரு தொழிலதிபர் லெவலில் தான் இருப்பாங்க. பட் அவங்க பண்ணுற அட்டூழியங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா? உலகமே என்னோட கையில் தான் அப்படின்ற மாதிரி பல பேர் பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இவர் ஒரு பெரிய ஒரு ரோமன் நாட்டுக்கு ஒரு அரசனாக இருந்திருக்கார். பட் இவர் அந்த மாதிரி எந்த வித மெகோலோ மேனியாக் அப்படின்ற மாதிரிலாம் ஃபிலாசபியெல்லாம் இது பண்ணல. பட் ஹீ ரிமெயின் மோர் ஹம்பிள். அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து தன்னோட லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிளாக லிவ் பண்ணியிருக்கார். அவரோட புக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இவர் இது சுயசரிதை அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த புக் எழுதப்பட்டது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரே இவருக்கு லெக்சர் கொடுக்குற மாதிரி எழுதப்பட்டது தான். பட் இவர் நிறைய புக் எழுதியிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் நமக்கு கிடைக்கல. பட் இந்த மெடிடேஷன்ஸ் அப்படின்ற புக்கு தான் ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இன்றைக்கி நமக்கு ஒரு பயங்கர ஃபிலாசபிக்கலான ஒரு நாலேஜ் தரக்கூடிய ஒரு புக்குன்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, while the war was a significant factor pushing many rulers to become tyrants, Aurelius, through a collection of his thoughts, often reminded himself of the need to uphold humility and morality. ஸோ அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு போர் அதிகமாக நடந்திருக்கும். ஸோ ஒரு போரை ஜெயிச்ச ஒரு மன்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி கர்வத்தில் நிறைய பேர் இருப்பானுங்க. பட் இவர் அப்படியெல்லாம் பண்ணலை. அவர் என்ன தான் போரை ஜெயிச்சிருந்தாலும் ஹியூமிலிட்டியை ட்ரீட் பண்ணியிருக்காரு. இவர் உண்மையான ஒரு லைஃபோட எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இன்றைக்கெலாம் நான் அப்படி ரொம்ப சிம்பிள், நான் சின்ன இதில் இருந்து அப்படிலாம் வளர்ந்துருக்கேன். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொய் புகுட்டு தான் அதிகமாக இருந்திருக்கு. பட் இவர் அந்த பீரியடில் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த புக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிளாக லைஃப்பில் எடுத்துக்கலாம். Every night, Aurelius would compose thoughts relating to life, morality, change and death. These collections would later be translated, reformatted and assembled in a book called as Meditations. ஸோ ஒரு புக்காக போடணும் அப்படின்ற மாதிரி அவர் தாட் பேட்டர்ன்லலாம் இதை ஆரம்பிக்கல. அவருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் அவரோட லைஃப் லீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் அந்த புக்கோட விஷயங்கள். அதுக்கப்புறம் மெடிடேஷன்ஸ் இஸ் ஜென்ரலி a collection of மார்க்கஸ் அரூலியஸோட ஜர்னல். இந்த புக்குக்கு அப்புறம் தான் ஜர்னலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நானே படித்தது. ஜர்னல் அப்படின்றது என்னைக்கு ராத்திரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes, இன்றைக்கி நல்லா இருந்தது, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஹேப்பன் ஆகிருக்கு, ஸோ என்னோட ஹெல்த் இன்னும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கிராட்டிடியூட் ஜர்னல் எனக்குள்ள தோணுன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் புக்கு தான். This book comprises a record of deeply analyzed and carefully crafted thoughts that was never meant to be published. நல்லா பாருங்கள், இந்த புக் அவர் பப்ளிஷ் பண்ணணுன்ற எந்த இன்டென்ஷனுமே கிடையாது. பட் அவர் எழுதின புக் நம்ம படிக்கணும் அப்படின்றவே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு புக் ரொம்ப என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண புக்கு. ரொம்ப பெரிய புக்லாம் கிடையாதுங்க. கிடச்சுன்னா தயவு செஞ்சு இந்த புக் படித்து பாருங்கள். ரொம்ப சின்ன புக்கு தான். மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 இல்லை ஒரு 4 மணி நேரத்தில் இந்த புத்தகமே முடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டீப்பான ஒரு புக்குன்னு சொல்லலாம். Marcus has 2 intentions while composing the notes: to develop for himself a life philosophy and an imaginary character he could emulate as a central part of a struggle to live true to himself. சரி, என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இந்த புக்கு சொல்லுது அப்படின்றத பார்த்துருவோமே. சரி, do not respond to the evil or evil will never end அப்படிங்கிறாரு. ஸோ இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. திருக்குறள்லேயே இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல். ஆமாம், இதெல்லாம் அந்த காலகட்டங்களாக செஞ்சது சொன்னது. பட் ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால்
90% வந்து நம்ம வந்து ரிவெஞ்ச் மென்டாலிட்டியில் தான் நம்ம அதிகமாக வந்து லைஃப் வந்து கடந்து போயிட்டுருக்கோம். அதனால் வந்து மேபி ரிவெஞ்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு தற்காலிகமாக ஒரு சின்ன ஒரு டோபமைன் இதுன்னு சொல்லலாம், நான் அவனை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா. பட் அல்டிமேட்லி an eye for an eye or a tooth for a tooth வந்து வாழ்க்கையில் ஜெயிச்ச ஃபிலாசபியே கிடையாது. அதுதான் அந்த புக்கில் சொல்லுது. ஈவில் பீப்புள் do to you will only hurt if you respond with evil அப்படின்றது வந்து கிளியராக அந்த சொல்கிறாரு. ஸோ how do you react to people who intend to harm you physically or emotionally? Do you seek vengeance or do you let them to go? ஸோ இந்த புக்கில் வந்து அந்த forgiveness philosophy வந்து அவர் கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறாரு. either way evil done to you will affect you emotionally, physically and psychologically, but how you react to the situation determines the extent of pain you suffer. ஸோ யாராவது ஒரு ஆள் வந்து உங்களுக்கு வந்து தீமையை செஞ்சாங்க அப்படின்னா திரும்ப வந்து தீமை செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. இது எங்கே வேணால் இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட ஸ்பௌஸோ எப்படி வேணால் இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கெடுதலுக்கு கெடுதல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரிசல்ட்டே கிடையாது. You should try to correct the evil doers, for people often do evil without knowledge about effects of their actions. But if they are stubborn to change, accept it and move on. ஸோ கரெக்ட் பண்ண சொல்கிறாரு, பட் கேட்கல அப்படின்னா தயவு செஞ்சு அப்படியே விட்டுட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. நல்ல விஷயங்கள். அடுத்தது வந்து Aurelius advises that you shouldn't be surprised by the wickedness of others. You should not wish that men are not prone to evil as they are, because your wishes cannot be honored. People expose their wickedness due to the lack of knowledge between good and evil. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, சில பேருக்கு வந்து நன்மை தீமை அப்படின்ற விஷயமே தெரியாது. இந்த அளவுக்கு கூட பேசிக் நாலேஜே இல்லாதவனுக்கு தான் இந்த விக்கெட்னஸோட ஃபிலாசபியில் வந்து போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இன்றைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விக்கெட்னஸ் இருக்கிறதே வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பெருமையாக வந்து கருதப்படுறாங்க. நம்மளை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணணும். நம்மளை சுற்றி நடக்கிற ப்ரோக்ராம்ஸ், டிவி ப்ரோக்ராம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேட் மென்டாலிட்டி அதிகமாக தூண்டப்படுது. இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் கூட அதில் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் ஆகுறாங்க. வீடியோ கேம் விளையாடுறதுனால வந்து என் பையன் எஃபெக்ட் ஆகிறான் அப்படின்லாம் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு பொய்யான ஃபிலாசபி தான். நான் சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக வீடியோ கேம் தான் விளையாண்டுருப்பேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்க அந்த விக்கெட் மென்டாலிட்டி, ஹேட்ஃபுல் மென்டாலிட்டிலாம் இருக்கா அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்லாம் கிடையாது. பட் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கெலாம் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டே வந்து ஹைலி நான் ஆப்டிமைஸ் டு கிட்ஸ்ன்னு தான் சொல்லலாம். அவங்கள வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து டியூன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஆள் வந்து கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னா நீ வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிலாசபி வருது. பட் இனிமேட்டில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. நெவர் எவர் அலோ விக்கெட்னஸ் டு கம் இன் டு யுவர் மைண்டுன்றதை நான் சொல்கிறேன். People expose their wickedness due to the lack of knowledge between good and evil. You should forgive them for their mistakes against you, including when you are hurt. Aurelius emphasizes that humans are social animals meant to live harmoniously. ஸோ நம்ம வந்து ஹார்மோனியஸ் க்ரீச்சர்ஸ், ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து இன்டர்டிபெண்ட், இன்டர் ரிலேட்டட் அப்படின்றத வந்து அவர் திரும்ப திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. ஸோ forget what people are doing, good or evil, and forgive them for the harm. Instead, concentrate on yourself. ஸோ இந்த புக்கோட பிரதான முக்கியமான விஷயங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னா, உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களை எப்படி ஒரு ஸ்ட்ராங் பர்சன், கரேஜியஸ் பர்சன், இல்லை செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சன், குட் பர்சன் வித் ஹியூமிலிட்டி அண்ட் சிம்பிள் மைண்டட்னஸ், இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்ற அடிப்படையில் தான் இந்த புக் வந்து எழுதப்பட்டிருக்கு. Evaluate your deeds and where you could be doing wrong and correct your actions. Then fix the problem and spend more time doing what is valuable to you அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிமெம்பர் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டெத் டு ஸ்டாப் வரிங் அபவுட் அதர்ஸ். ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான விஷயங்கள் தான். நம்மள எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா சாவை கண்டு பயப்படாத ஆட்களே கிடையாது. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நீங்கள் வந்து சாவ போகிறீங்க, உங்களோட டெத் இஸ் அன்சர்டன். ஸோ அதை வந்து மைண்டில் எப்பயுமே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கிளியராக சொல்கிறாரு. When you understand that you can cease to exist at any time, you can no longer waste your time on things that don't add value to your life. You will not be moved by what people say about you. You will not waste time on leisure time watching TV and engaging in any passive activity. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் டைம் ஃப்ரேம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு. நெவர் எவர் வேஸ்ட் அ சிங்கிள் மூமெண்ட் இன் யுவர் லைஃப் டைம். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது லைஃப் வந்து ஹைலி அன்சர்டன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார்.
Remember, you are there now, but you could be gone the next minute. With this in mind, Aurelius emphasizes the need to do only what matters to you. So சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன ஹேட்ரடான விஷயங்கள், ஈகோ, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறார். So you are always in a race against time and doing what you are passionate about and doing all that is meaningful to you. So spend more time with your loved ones and eliminate superfluous activities and people from your life. So தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்றது திரும்ப சொல்றாரு. When you are constantly reminded yourself about death, it will give you focus. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, with the realization that death could strike any time, Aurelius reminded himself of the personal achievements he needed to make before he faded from the face of the earth. ஸோ இவர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல் மேனேஜ்மெண்ட்டையும் பற்றி ஒரு பயங்கரமான வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருக்காரு. ஸோ கோல்ஸ் எம்பசைஸ் பண்ணுறாரு. உங்களோட பர்சனல் அச்சீவ்மெண்ட் நீங்கள் வந்து நாளைக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களோ இல்லை கேட்குறவோ நீங்களோ தயவு செஞ்சு யோசிச்சுக்கோங்க. உங்களோட கோல்ஸ் என்னவோ அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதுலேயே உட்காந்துட்டு தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கன்ற மாதிரி சொல்கிறார். Aurelius reminded himself of the personal achievements he needed to make before he faded from the face of the earth. You will soon be dead and everyone who knows you will also die. If you constantly remind yourself of this fact, you will find it best not to worry about what other people do. Instead, you will compete against time to achieve your own things. அதுக்கப்புறம் மீனிங்ஃபுல் திங்ஸை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். This is probably the greatest lesson we have got from Aurelius. It is always important to meditate that everything around us, including ourselves, is in permanent அப்படிங்கிற law of uncertainty திரும்ப கொண்டு வராரு. Nothing is permanent. For we need to focus only on what is meaningful to improve your life. ஸோ இந்த பாயிண்ட் இதுக்கு மேலே நான் எம்ஃபசைஸ் பண்ணல. சரி, அடுத்தது நம்ம பார்ப்போமே. டெவலப் செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் வேல்யூ யுவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது. செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றது வந்து தன்னை தன்னாலேயே தேடிக்கொள்ளுங்கள், இல்லை தன்னை பற்றி அதிகமாக படிங்க அப்படின்றது தான் செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ நாலேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள் தான். பட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நாலேஜ் இஸ் நத்திங் பட் அ செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். நிறைய பேருக்கு வந்து நம்மளை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக 99% பேருக்கு வந்து கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அவங்கள பற்றி, அவங்களோட பேட்னஸ் பற்றி தெரியாது, அவங்க வந்து அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது, அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படின்றது தெரியாது. இந்த மாதிரி எந்த ஃபிலாசபியுமே நம்மள யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்றது கிளியராக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டெவலப் அ செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் வேல்யூ யுவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறார். யுவர் ஒப்பீனியன் ஷேப்ஸ் த ரியாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப். யூ டோன்ட் நீட் an objective reality determine who you are or what you do to shape your reality. If you become a billionaire with all the material possessions you desire but keep comparing yourself with others, you will lead a miserable life. However, you can be poor and yet live a happy life because your soul has a gratitude. இதெல்லாம் வந்து ஒரு அரசர் எழுதுகிறாரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு விஸ்டமேட்டிக்கான ஒரு பர்சன் எழுதியிருப்பார், எந்த அளவுக்கு பணம் அவர்கிட்ட இருந்திருக்கும், எந்த அளவுக்கு புகழ் அவர்கிட்ட இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து எழுதப்படுற ஒரு தனக்கு ஒரு அட்வைஸாக கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்றது இந்த புக்கை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கு ஹைலி ரிலவெண்ட்டான்னு கேட்டிங்க அப்படின்னா 100% ஹைலி ரிலவெண்ட். நம்மள எல்லாருமே இந்த புக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு மினிமம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இல்லை 6 டைம் படிக்க வேண்டிய புக். நம்மளோட கேரக்டரை டோட்டலி ரீடிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னா என்னால் சஜஸ்ட் பண்ண முடிஞ்ச ஒரு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் புக்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த புக்கை. பட் ஹியூமன்ஸ் ஆரண்ட் என்டையர்லி ரேஷ்னல். இந்த விஷயத்தில் தான் சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே ரொம்ப ரேஷ்னல், நான் வந்து லாஜிக்கல் டெசிஷன் எடுப்பேன் அப்படி இப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 90% ஆஃப் த டெசிஷன்ஸ் எல்லாமே எமோஷனலாக எடுக்கிறது தான். அது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் ஹியூமன்ஸ் ஆரண்ட் என்டையர்லி ரேஷ்னல். வி ஆல் லவ் அவர் செல்ஃப் மோர் தேன் அதர்ஸ், but we care more about their opinion than ours. Aurelius realized that we are more interested in imagining things and sharing our thoughts with others to seek their validation. So external validation அப்படின்றது வந்து இன்றைக்கி நமக்கு இருக்குது. கண்டிப்பாக நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறது இல்லை. சோஷியல் மீடியா இது ஒரு பெரிய ஹைட் ஆஃப் தி எக்ஸ்டெண்ட் கொண்டு போய் சேர்த்துருக்கு. யூ ஷுட் ட்ரீட் யுவர் தாட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபியரன்ஸ்.
ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து எந்த விதத்துலையும் எக்ஸ்டர்னல் வேலிடேஷனை கிரேவ் பண்ணாமல் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. Conceal your opinion from the outside world by figuring out the exact state and your subjective judgment about life. ஸோ விஷுவலைஸ் பண்ணிக்க சொல்கிறாரு, உங்களை எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறார். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெவலப் அ கிளியர் பெர்ஸ்பெக்டிவ் தட் லிமிட்ஸ் யூ ஃப்ரம் ரியாக்டிங் டு எவ்ரிதிங் த்ரோன் இன் யுவர் வே, but restrict yourself to fact instead of misperceptions from the outside world. So others' opinions should not drive your life அப்படின்றது வந்து இந்த கோர் பாயிண்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளை பற்றி பிறர் என்ன நினைக்கிறாங்க, இல்லை பிறரோட ஒப்பீனியன்ஸ்க்காக நம்மளோட லைஃப்பை லிவ் பண்ணுறது, உங்களோட ஈகோ வந்து உங்களோட லைஃப்பை டிட்டர்மைன் பண்ணுறது, அது எதுவுமே இருக்கக்கூடாது. ஹாப்பினஸ்க்கு அது ஒரு பயங்கரமான ஒரு பிளாக் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஃபேக்ட்ஸ் கிவ் யூ ரியாலிட்டி. அதே மாதிரி ஃபேக்சுவல் செக் பண்ணிக்கவும் உங்களோட லைஃப் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய லைஃப் வந்து எப்பயுமே நல்லா இல்லை, யாருக்குமே என்ன பிடிக்கல, எப்பயுமே நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி அதாவது ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட்டோட நீங்கள் லிவ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 15 நிமிஷம் உட்காந்து ஒரு பேனாவும் புக்கு வச்சு யோசிச்சிங்க. யாருக்குமே உங்களை உண்மையிலே பிடிக்கலையா, என் வாழ்க்கையே மோசமாக இருக்கா அப்படின்லாம் நீங்கள் யோசித்து பார்த்து இந்த புக்கில் தயவு செஞ்சு கொஞ்சம் எழுதி பாருங்கள். உங்களோட லைஃப் வந்து ஆஃப்டர் 15 மினிட்ஸ் பயங்கரமாக சேஞ்ச் ஆகும். If you want to be an ideal student of Aurelius philosophy, you must understand that only your opinion matters in your life. உங்களோட மட்டும் opinion தான் matters. And it is the only thing that can keep you calm and give you the energy you need to overcome uncertainties. However, external validations corrupt your rightful thinking. ஸோ இதை நான் திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணல. உங்களோட ஓன் திங்கிங் தான் ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் வாழ்க்கையில் தேவையே கிடையாது. சரி, அடுத்த பாயிண்டில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றனா, பி எ கார்டியன் டு யுவர் ஓன் இன்னர் செல்ஃப் அப்படின்றது. இந்த பாயிண்ட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, லேசினஸை பற்றி சொல்கிறாரு. டூ யூ விஷ் டு ஸ்பெண்ட் தி ஹோல் டே இன் பெட்? You are not alone. There is a voice within ourselves that always wants nothing more than to be lazy and overindulge in useless things. In that case, ask your inner voice, so you were born to feel nice instead of doing the things that matter to you. Don't you realize bees, ants, birds go about their daily activities the best that they can? இவர் நம்மளை இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து லேசினஸை பற்றி பேசியிருக்கார். அதே மாதிரி அனிமல்ஸையும் கம்பேர் பண்ணுறாரு. ஸோ விலங்கினங்கள்லாம் அவங்களோட டெய்லி வாழ்க்கையை டெய்லி ரிப்பிட்டேஷனை வந்து செஞ்சுட்டு தான் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து லேசினஸ்க்கும் உங்களோட ப்ரையாரிட்டிஸ்க்கு எதுக்கு நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம். அடுத்தது வந்து ஃபோக்கஸை பற்றி பேசுகிறாரு. ஃபோக்கஸ் ஈச் மினிட் லைக் எ ரோமன், லைக் அ மேன் வைல் பர்ஃபார்மிங் எனி டியூட்டி இன்ஸ்டெட் ahead of you with willingness, seriousness and attention it deserves. Free yourself from internal and external distractions. திரும்ப அதே தான் சொல்கிறாரு. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸை விட்டு நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அடுத்தது வந்து யூ கேன் அச்சீவ் யுவர் கோல்ஸ் இஃப் யூ பர்சீவ் எவ்ரி திங் யூ டூ ஆஸ் யுவர் லாஸ்ட் யூ டூ இன் யுவர் லைஃப் வித் ப்ரிசைஸ் ஃபோக்கஸ் பிளான்ஸ் அண்ட் கோல்ஸ். ஸோ நம்ம எந்த விஷயங்கள் செஞ்சாலும் இன்றைக்கி தான் நம்மளோட கடைசி நாள் அப்படின்ற மாதிரி அந்த அடிப்படையில் செய்யணும். டோன்ட் பி எ பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்றதும் இருக்குது. பட் ட்ரை டு பி எ பர்ஃபெக்ஷனிஸ்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த லைன்ஸ் வந்து ப்ராப்பராக இன்டர்பிரேட் பண்ணணும். இன்றைக்கி தான் நம்மளோட வாழ்க்கையில் கடைசி நாள் அப்படின்னா நம்ம எடுத்த டாஸ்க் வந்து நம்ம எப்படி செய்வோம்? பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக செய்வோமா, இல்லை வந்து எஃபெக்டிவாக செய்வோம்னு நினைக்குமா? கண்டிப்பாக எஃபெக்டிவாக தான் செய்வோம்னு நினைப்போம் இல்லையா. ஸோ இதில் பர்ஃபெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் உள்ளே வரல. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அருலியஸ் அண்டர்ஸ்டுட் திஸ் கான்ஃப்ளிக்ட் அண்ட் எம்ஃபசைஸ் த நீட் டு கன்ஃப்ராண்ட் தி இன்னர் வாய்ஸ். ஸோ இன்னர் வாய்ஸ் கான்செப்ட் வந்து எந்த காலத்துலையும் நம்மளால் சொல்லிட்டார். இன்றைக்கெலாம் வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டாப் யுவர் இன்னர் வாய்ஸுன்றானுங்க. அது ஸோ எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் பேஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண இருந்திருக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ்லாம் மோஸ்ட்லி என்னால் வந்து கண்டெம்பரரி செல்ஃப் ஹெல்ப் புக்ஸுக்கு பதிலாக கொஞ்சம் பழைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸுக்கே கொண்டு போயிடலான்றது தான் பெட்டராக தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த புக் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எம்பசைஸ்ட் they need to confront your inner voice. இன்னர் வாய்ஸ்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எனக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை, நான் வந்து லூசர், என்னை யாருக்கும் பிடிக்கல, நான் வந்து அசிங்கமாக இருக்கேன். இது எல்லாமே வந்து நம்மக்குள்ளே இருக்கிற இன்னர் வாய்ஸ் தான். இந்த இன்னர் வாய்ஸ் நம்மளோட டிசிஷன்ஸை நிறைய விஷயங்களில் ட்ரைவ் பண்ணுது. ஸோ இவர் வந்து அந்த இன்னர் வாய்ஸ்க்கு ஒரு செக் மார்க் வைக்க சொல்கிறார். என்னெல்லாம் இன்டர்னலாக நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். Aurelius understood this conflict and emphasized the need to confront the inner voice
that diminishes your motivation to do something of value to you. Your inner guardian should act like a parent who tells their kids they can't continue playing when they have to do homework. ஸோ இன்னர் வாய்ஸ் உங்களை வந்து ரெப்ரிமெண்ட் தான் பண்ணணும், ரேதர் வந்து ஷுட் நாட் புட் யூ டவுன் அப்படின்றது இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ்லேயே கிளியராக சொல்லியிருப்பார். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷ்னல் திங்கிங் இஸ் தி மோஸ்ட் வேல்யூபிள் அசெட் அப்படின்றாரு. ஸோ ரேஷ்னல் திங்கிங்னா உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும், லாஜிக்கல் திங்கிங், ஃபேக்ட் பேஸ்ட் திங்கிங், கரெக்டான திங்கிங். So ability to think rationally sets us apart from other animals. We must utilize this aspect effectively to gain power over things around us அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ ரேஷ்னல் திங்கிங் பற்றி உங்களுக்கு நான் திரும்ப சொல்லணும்னு அவசியம் கிடையாது. He remains himself that the mind controls itself against external perceptions. ஸோ மைண்டால் கண்ட்ரோல் பண்ண முடியுது, பட் வந்து என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் அண்ட் cannot be affected by events happening in the world unless it positions itself in a position to be affected. ஸோ யாராலையும் உங்களை ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்றது தெளிவாக மார்க்கஸ் அருலியஸ் கிளியராக சொல்கிறாரு. யாரால் உங்களை ஹர்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் மட்டும்தான் உங்களை வந்து ஹர்ட் பண்ண முடியும். ஸோ மைண்டுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்டர்னல் பேராமீட்டர் வச்சுட்டு இட் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் பை எக்ஸ்டர்னல் திங்ஸ், பட் நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா மைண்ட் வில் டெஃபினெட்லி பி இன்ஃப்ளூயன்ஸ் பை எக்ஸ்டர்னல் திங்ஸ்ன்றது தெளிவாக சொல்கிறாரு. So, since nature has allowed you to develop a rational objective, you have no reason to agree with everything it presents. Instead, you need to perceive everything rationally to determine whether it is worth your attention. அடுத்து, do you understand why you find yourself troubled? Most problems result from our minds. Our mind amplifies the little things unless they try to get out of hand. If we think rationally about events happening in our life, we cannot amplify them beyond our limits. ஸோ சின்ன விஷயம் கிடச்சாலும் பலூன் மாதிரி ஊதுற ஆள் இருக்காங்களா கேட்டிங்கன்னா, நம்மள நிறைய பேர் எல்லாருக்குமே அந்த ஒரு ஹேபிட் இருக்குது. ஸோ இனிமேட்லேருந்து இந்த பலூன் ஊதுற வேலையை நிறுத்திட்டு எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் ரேஷ்னலி அனலைஸ் பண்ணி பழகுங்க. அடுத்தது, ஃபேம் அண்ட் ப்ளஷர் ஆர் நாட் ஒர்த் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி. இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நம்மள எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, ஃபேம் அண்ட் நேம் இது இருந்தால் தான் நம்மளை வந்து எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு. இப்போ மதிக்கிறதெல்லாம் விட்டுட்டுலாம் போய் வேறு லெவலில் போயிட்டானுங்க. காலையில் எழுந்து பேப்பர் பார்த்தாலே அவங்க மூஞ்சி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற வேர்ல்டு லீடர்ஸ்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏனோ தெரியல, இப்போ அப்படி தான் போகுது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் ஃபேம் அப்படின்றது வந்து பூதாகர லெவலில் போய்கிட்டு இருக்கு. அதை வந்து ஏற்றி விடுறது பார்த்தீங்கன்னா மாஸ் மீடியா அடுத்தது. ஸோ நேம் அண்ட் ஃபேம் வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. 100% உண்மைதாங்க. Pleasure and fame is misguided and we should not waste limited time seeking pleasure from others' validations. Your life can better be a praise out by the beauty of things that comes from your rational reasoning. The only ideal happiness comes from your positive perception of life and your ability to control what happens around you. So clean-ஆ வந்து நல்லா அருமையாக சொல்கிறாரு. மைண்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அடுத்த விஷயங்கள் வந்து லுக்கிங் ஃபார் எக்ஸ்டர்னல் வேலிடேஷனை பற்றி பேசுகிறாரு. ஸோ இதை நான் திரும்ப உருட்ட ட்ரை பண்ணலை. சரி, அடுத்த விஷயங்கள் பாருங்கள். ஃபார் இன்ஸ்டன்ஸ், when a person is hurt, we are supposed to help them unconditionally and improve their well-being. However, we often don't want to help unless we feel that our desires for praise and fame are met. ஸோ யாரையோ ஒரு ஆளை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கூட நினச்சிங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறது கூட இன்றைக்கி நம்ம ரெடி இல்லை. பட் அவர் அன்னைக்கே சொல்கிறாரு. பட் இன்றைக்கி இந்த ஃபிலாசபி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 100% உண்மையாக தான் இருக்குது. யாரோ ஒரு ஆளுக்கு, ஒரு பிச்சைக்காரனுக்கு கொஞ்சம் ஒரு 10 ரூபா போடணுன்னா கூட பார்த்தீங்க அப்படின்னா அதையே எங்கேருந்தாவது ஒருத்தன் வீடியோ எடுக்க சொல்லி அதெல்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க மூவிஸ்லலாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யாரையா ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா டூ இட் அன்கண்டிஷ்னலி. எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வலது கை கொடுக்கறது இடது கை கூட தெரியக்கூடாது அப்படின்றது ஃபிலாசபி தான். உண்மையிலே நீங்கள் ஜென்வினாக யாரையா பற்றி கேர் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கணும். அந்த ஃபிலாசபி தான் லைஃப்பில் உங்களை கண்டிப்பாக முன்னுக்கு கொண்டு வர முடிஞ்ச ஃபிலாசபி. பட் யாரையும் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா ராதர் ஃபார் டூயிங் இட் ஃபார் நேம், ஃபேம். இல்லை நான் வந்து இவங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இல்லை நான் இன்றைக்கி வந்து கீட்டோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 500 ரூபா கொடுத்த ஒருத்தரை ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இல்லை நான் இம்பேக்ட் குரூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். பட் நீங்கள் யாருக்கா ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு டோன்ட் எவர் சீக் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். அப்படி சீக் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு ஹெல்ப்பே பண்ணாதீங்க.
சரி, அடுத்த விஷயங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லுக் அட் தி பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. ஸோ லைஃப்பில் வந்து பாசிட்டிவிசமாக பாருங்கள். என்னைக்கிட்டான சுச்சுவேஷன் நடந்தாலும் வந்து தயவு செஞ்சு நெகட்டிவாக பார்க்காதீங்க அப்படின்றது தான். த மைண்ட் இஸ் அ செப்பரேட் என்டிட்டி ஃப்ரம் திங்ஸ் ஹேப்பனிங் இன் தி எக்ஸ்டர்னல் வேர்ல்ட். இட் சூசஸ் வாட் எஃபெக்ட்ஸ் தி வேர்ல்ட் கேன் ஹேவ் ஆன் இட். This implies that your mind has the power to decide how to interpret everything going on around you. When something seems to hurt your desire or obstruct your way to achieving goals, you can choose not to feel like a victim. ஐயோ என் வாழ்க்கையே போயிடுச்சே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஆமாங்க என் வாழ்க்கையும் அப்படிதாங்க, எனக்கும் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்க கூட அசோசியேட் பண்ணுறதுக்கே பல பேர் இருப்பாங்க. ஸோ அந்த விக்டம் மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு போய் விழவே விழாதீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்தது, when people utter words that can hurt you, you have to choose whether to feel hurt or not. How you interpret every event is important to your mind. If you decide to find at least the least positive thing even from the most traumatizing events அப்படின்னா, எவ்வளோ மோசமான சிச்சுவேஷன் நடந்தாலும் ஒரு சின்ன பாசிட்டிவ் விஷயங்கள் கிடைச்சாலும் your mind will remain focused on important things in life instead of focusing on things that hurt your soul. The mind will become a sieve that only permeates that which is harmless and beneficial to it and the heart. அருமையான ஒரு வார்த்தைகளுங்க. என்ன சொல்கிறதுன்னா, உங்களோட மைண்டு வந்து சீவு மாதிரி சொல்கிறாரு, ஒரு ஜல்லடை மாதிரி சொல்கிறாரு. ஜல்லடைக்குள்ளே வந்து நல்ல விஷயங்கள் தான் வரும் அப்படின்ற ஒரு ஃபிலாசபி சொல்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த விக்டம் மைண்ட் செட்டை பற்றி பேசுகிறாங்க. இந்த விக்டமைசேஷனுக்குள்ளே போனால் திரும்ப அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் இந்த புக்கில் சொல்லப்படுற விஷயங்கள் வந்து விக்டம் மைண்ட் செட்டை வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுங்கன்றாரு. ஹைலி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி இவர் தான் சொல்கிறாரு. ஒரு அரசன் வந்து ஹியூமிலிட்டியை பற்றி பேசியிருக்காரு, அட்வர்சிட்டியை பற்றி பேசியிருக்காரு, விக்டம் மைண்ட் செட்டை பற்றி பேசியிருக்காரு. இதுக்கு நடுவில் எவ்வளோ போர்கள் வந்திருக்கும் அப்படின்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த டைம் எப்போ எவ்ரி நைட் இவரால் அது எழுத முடியுது அப்படின்னா, திஸ் புக்கோட வேல்யூ பொட்டன்ஷியல் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So victimization, if you look around, many things push us towards victimization. The challenges at work, in family and society. You are not immune to abuse and discrimination. However, you have the power to choose whether to feel victimized or feel peace of your mind. ஸோ அருமையாக நம்ம எல்லாம் கவர் பண்ணமான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் விட்டுருக்கோம் இல்லையா, யூ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஒர்க் ஃபார் தி ஹியூமன் மேன்கைண்ட். லாஸ்ட் வந்து கம்யூனிட்டிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. No man is an island, humans live to help each other. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பிறருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காரு. We are social beings meant to live in harmony with others. The more we help others, the more we gain the true value of life and the more we benefit. It is quite ironic. However, imagine you wake up early daily to serve others, making you happy. Service to man is a service to God அப்படின்றது அன்னைக்கே நம்மளால் சொல்லிட்டாரு. In one way or the other, you should focus on making others happy rather than focus on things that hurt them. ஸோ இந்த விஷயங்களை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு சார்லி சாப்ளினோட லைஃப் தாங்க வருது. சார்லி சாப்ளின் ரொம்ப வறுமையாக அனுபவிச்சிருக்காரு, ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு. சார்லி சாப்ளினோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறரை வந்து சந்தோஷமாக வைக்கிறது அப்படின்றது தான். முடிஞ்சால் சார்லி சாப்ளினோட பயோகிராஃபி படித்து பாருங்கள். அது ஒரு அல்டிமேட்டான புக். என்னால் முடிஞ்சால் அதை அடுத்த ஒரு வீடியோவில் நான் எப்படியாவது கொண்டு வரேன். வேணா அதான் படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த புக்கை. ஸோ இதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கைண்ட் ஆஃப் திங் வந்து ஒரு ரெசனேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இன் ஒன் வே ஆர் அதர் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி ரேதர் தேன் ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ் தட் ஹர்ட் தம். ஸோ ரொம்ப ஹர்ட்டிங் மென்டாலிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹர்ட் பண்ணணும், அடுத்தவங்களை பார்த்து அசிங்கமாக திட்டணும் இப்படின்ற மென்டாலிட்டியெல்லாம் தயவு செஞ்சு வந்து எமுலியேட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற சில பேர் இருப்பாங்க, டாப் பொசிஷன்லாம் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தவங்களை வந்து திட்டுறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்சகரமான ஒரு விஷயமாக இருக்கும். புட்டிங் பீப்புள் டவுன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட ஈகோ மைண்ட் செட்டை வந்து ஃபீட் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சனை பார்க்கும்போது, நோ மேட்டர் அவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை தயவு செஞ்சு எமுலியேட் பண்ணாதீங்க. சக்ஸஸ் அப்படின்றது நேம் அண்ட் ஃபேம் வந்து இருக்கலாம், பட் கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து நீங்கள் தயவு செஞ்சு உணரணும். ஸோ இந்த மாதிரி ஆளை வந்து ஒரு ஐகான் இல்லை வந்து லீடர் அப்படின்ற மாதிரிலாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. உங்களால் ஒரு சின்ன விஷயங்களில் ஒரு சின்ன பையனுக்கு ஒரு எஜுகேஷனாக ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும். இல்லை ரோட்டில் ஒருத்தருக்கு நீங்கள் அன்னைக்கு ஒரு வேலைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட pat yourself on the back அப்படின்றத நான் சொல்லுவேன், rather than being like these kind of people. Pleasure doesn't bring true happiness in life. How you perceive your service to others gives you true happiness.
ஹெல்பிங் அதர்ஸ் இஸ் வாட் ஹியூமன்ஸ் வேர் மென்ட் டு டூ. ஸோ இந்த புக் சம்மரி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் வந்து இந்த புக் சம்மரி வந்து www.simplifyyourlife.in அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போய் இந்த புக் சம்மரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து பிடிஎஃபாக தான் இருக்கும். ஸோ அதையே டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்கை படித்ததுக்கு உண்டான ஒரு ரிவிஷன் இருக்கும். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நான் அப்படியே போகிற லைவ் ரெக்கார்டிங்கில் வந்து இந்த ஒரு ஃப்ளோவே மறந்துட்டேன். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி யுடிமி அண்ட் ஸ்கில் ஷேரில் தான் என்னோடய கோர்ஸ் போட்டுட்டு இருந்தேன். நான் இப்போ என்னோடய ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே செல்ஃப் ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு லேர்னஸ்ட் அப்படின்னு இந்த வெப்சைட்டில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலி வந்து 14 கோர்சஸ் இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கோர்ஸ் வந்து வெறும் 99 rupees மட்டும்தான். எது எடுத்தாலும் 100 ரூபா அப்படி கடை மாதிரி ஆக்கிட்டேன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு பீப்புளை வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க முடியுமோ அதை எவ்வளோ சீப்பான விலையில் கொடுக்க முடியுமோ என்னால் அது ஒரு மிஷனாக தான் நான் பண்ணுறேன். ஏன்டா 99 ரூபா அதை விட குறைவாக வைக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி மக்களே, இந்த 99 ரூபான்றது என்னோடய கம்ப்யூட்டரோட கரண்ட் செலவுன்னு கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுக்கு விட கம்மியாக என்னால் அதை இது பண்ண முடியல. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி கோர்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2.5 hours to 3 hours long. ஸோ இந்த லிங்க்கை நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் விட்டுட்டு போகிறேன். முடிஞ்சால் டைம் கிடச்சிது அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வெறும் 99 rupees தான். அதுக்கு மேலாம் நோ கமிட்மெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் என்னால் இனி அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த 99க்கும் ரீஃபண்ட் பாலிசி என்னால் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். பட் இப்போதைக்கு அந்த போர்ட்டலில் என்னால் அது பண்ண முடியல. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ புக் சம்மரி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப்பில் பார்த்துருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அது இப்போ ஒரு சின்ன சேனல். ஸ்பாட்டிஃபைல கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இதுக்கு ஒரு ரேட்டிங்கை கொடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக்கை வந்து vinod11krish@gmail.com. அதே மாதிரி என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் a lot for watching or listening to this podcast. Bye and take care friends. Till we meet in the next book summary. Bye.